வெயிட் லாஸ் பண்ணணும்னா ஹாஃப் அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணுற ரொட்டீன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதை ஈட்டுன்னு சொல்லுவோம். அதாவது எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி தெர்மோஜெனிசிஸ். அப்படி எக்ஸசைஸ் பண்ணும்போது கேலரிஸ் பர்ன் ஆகும், அதனால வெயிட் லாஸ்க்கு அதை ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு. ஸோ அந்த ஈட்டுக்கு கீழே என்னெல்லாம் வரும்னா, நம்ம ஸ்ட்ரக்சராக பண்ணுற கார்டியோ எக்ஸசைஸ், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், வெயிட் ட்ரைனிங், இது எல்லாமே வந்து ஈட்டுக்கு கீழே வரும். இந்த ஈட்டு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்ம நீட்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ணோம். அந்த நீட்டுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி தெர்மோஜெனிசிஸ். ஸ்பெசிஃபிக்காக எக்ஸசைஸ் மாதிரி இல்லாமல் மீதி ஆக்டிவிட்டீஸ்லையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணும்போது அதுவும் கேலரிஸ் பர்ன் பண்ணி நம்ம வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அந்த நீட்டுக்கு கீழே என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன் கால் பண்ணுறீங்கன்னா நடந்துக்கிட்டே ஃபோன் பேசுறது, குக்கிங் பண்ணுறது, கார்டனிங் பண்ணுறது, க்ளீனிங் பண்ணுறது, ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எந்திரிச்சு கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணுறது, எங்கேயாவது லிஃப்ட் யூஸ் பண்ண முடியாமல் ஸ்டேர்ஸ் ஏற முடியும்னா அப்படி யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் நீட்டுக்கு கீழே வரும். ஸோ உங்களோட வெயிட் லாஸ்க்கு ஈட்டில் மட்டும் இல்லாமல், எக்ஸசைஸ் பண்ணுறதுல மட்டும் இல்லாமல் இந்த நீட்டுலேயும் மீதி உள்ள ஆக்டிவிட்டீஸ்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணும்.